ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ். இன்னைக்கு சண்டே இல்லையா, குட்டீஸ் ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் போகிற குட்டீஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், நான் என்னோட பொண்ணு மகா குட்டிக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மண்டே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் குக்கும்பர் கொடுத்தேன். எப்பயுமே என்னோட குழந்தைக்கு நட்ஸ் சேர்த்து தான் கொடுப்பேன். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னும் நட்ஸும் கொடுக்குறேன். கார்னோட ரெசிபி குயிக்காக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கார்னை நல்லா உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேக வச்ச கார்னை பீல் பண்ணி எடுத்துக்கணும். பீல் பண்ண கார்ன் அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம கார்ன்லேயே உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்மளோட ஹெல்தியான கார்ன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் கொடுத்தேன். ஆப்பிளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஹனி மிக்ஸ் பண்ணி நட்ஸ் வித் ஆப்பிள் கொடுத்தேன். சோயா சக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலான்றதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். என்னோடய பொண்ணுக்கு நான் ஆஃப்டர் 2 டேஸ் நான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்தேன். உங்களுக்கு நான் இதை எப்படி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். சோயாபீன்ஸில் ஹாட் வாட்டரில் போட்டு புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பூண்டு, சோம்பு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு தட்டி வச்சுருக்க பார்த்தீங்களா, இதை ஒன்றா போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கதும் நம்ம காரத்துக்காக சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க இல்லையா. இப்போது இதில் நம்ம சோயா சக்ஸை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்மளோட சோயா சக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாம் சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட பொண்ணு சுண்டலாம் சாப்பிட மாட்டா. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்குறேன். சுண்டல் செய்கிறதுக்கு தேவையானது கடுகு, 2 வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கருவேப்பிலையை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போது நாம் இதில் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சு, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பார்த்தீங்களா, தேங்காய், சீரகம், சோம்பு, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாமும் இதை ஒரு லிட் போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்மளோட எம்மியான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை இதெல்லாம் சுண்டல் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நான் என்னோட பொண்ணுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவளையும் கூடிய சீக்கிரம் கொடுத்து பழகிடுவேன். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வரைக்கும் நான் என் குழந்தைக்கு என்ன கொடுத்தேன்றதை ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் வீட்டில் ட்ரை பண்ணதை நீங்கள் மார்னிங்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். மகா மோஸ்ட்லி லைக் பண்ணுறது ஃப்ரூட்ஸ் தான். ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா நட்ஸ் கொடுத்துருவேன். 5 டேஸ்க்கு நான் உங்களுக்கு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியா பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ்.